அல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய இன்றைய தராவிகை பரிபூர்ணமான முறையிலே இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த தராவிக தொழுகையை, நம்முடைய ருக்கு சுஜூதை, நாம் செய்த நிற்குதலை, இந்த தொழுகைக்காக நாம் எட்டு வைத்த ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்வானாக. இதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் கபரிலேயும் அல்லாஹுனுடைய மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் வட்டியினுடைய பேர் ஆபத்து என்ன என்று விரிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருப்பது, பொதுவாக ரமலான் வந்து விட்டாலே எல்லாரும் தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே பள்ளிவாசல்லாம் ரொம்பிரும். தொழுகாத ஆண்கள் தொழுக ஆரம்பித்து விடுவார்கள். தொழுகாத பெண்களும் கூட, தாய்மார்கள் கூட வீட்டில் அப்பப்போ தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எப்போ ஈது பெருநாள் முடிகிறதோ அன்றோடு பள்ளியும் காலியாகிவிடும். வீட்டில் முசல்லாவும் அந்த இதில் போய் இதுவாயிரும். தொழுகிறதுக்கு ஆள் இருக்காது. இருக்கிற வேலையில் தொழுகைக்கு நேரம் ஒதுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறோம், பல்வேறு வேலைகள் எங்களுக்கு இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, கடை வச்சிருக்கிறோம், அதனால் எங்களால் தொழுகைக்கு நேரம் ஒதுக்க முடியல என்று சாக்கு போக்குகளை, காரணங்களை நாம் சொல்லி இந்த உலகத்திலே தப்பிப்பது உண்டு. ஆனால் தொழுகையை விடுவது என்பது எவ்வளோ மோசமானது என்று ஹதீஸுகளிலே சொல்வதை கேட்கிற போது நமக்கே பயமாக இருக்கிறது. அல்லாஹ் மௌத் வரைக்கும் தொழுகை விடாமல் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தைகள் எல்லாம் ஹதீஸுகளில் வருகிறது. நேற்று வட்டியினுடைய பேர் ஆபத்து என்னவென்றாலும் ஹதீஸில் பார்த்தோம். அதே போன்று தொழுகையை விடுகிற விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? தொழுகையை விடுவது என்பது ஒரு மனிதனை குஃப்ரிலே சேர்த்து விடும் என்றார்கள். ஒரு அடியானை காஃபிராக ஆக்கிவிடும். ஒருத்தர் தொழுகையை தொடர்ந்து வேண்டுமென்றே விடுகிறான். பல்வேறு சாக்கு போக்குகள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி அல்ல. ஒருவன் நோயாளி ஆனாலும் படுத்த படுக்கையானாலும் அவன் தொழுகையை விடக்கூடாது என்பதற்காக தனி சட்டத்தையே மார்க்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அவன் செய்கினையால் தொழுக வேண்டும். எந்திரிக்க முடியல, படுத்து படுக்கையா கிடக்கிறான், ஒன்றும் செய்ய முடியல, அவன் தலையால் செய்கினை செய்தாவது தொழுக வேண்டும். சில மதாயிபுகளிலே சொல்கிறார்கள், கண் அசைவிலாவது அவன் தொழுக வேண்டும் என்கிறார்கள். ஆனால் மௌத்து வரைக்கும் தொழுகை விடுவதற்கு மட்டும் அனுமதி அல்ல. பயண தொழுகை எப்படி தொழுகுவதற்கு சட்டம் இருக்கிறது, கப்பலில் போனால் இப்படி தொழுகணும், இப்படி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவன் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகையை விடுவதாவது அவனை இறை நிராகரிப்பிலே குஃப்ரிலே சேர்த்து விடும். உலகத்துல குஃபரை விட மோசமான பாவம் இதா இருக்கிறதா? ஒருவன் காஃபிர் ஆகிவிட்டால் அவனுக்கு நிரந்தர நரகம், அவனால் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அப்போ ஒருவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் அவன் தொழுகையை நிராகரிப்பதை போன்று ஆகிவிடும். அவன் குஃபரின் பக்கம், அவன் இறை நிராகரிப்பக்கம் அது சேர்த்து விடும். இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதக்கூடிய எல்லா பெருமக்களும் சொல்றாங்க, ஒருவன் எந்த காரணமின்றி அறிந்தே தொழுகையை விடுவான் என்றால் அவன் காஃபிர் ஆகி விடுவான் என்கிறார். சஹாபாக்களுடைய நிறைய இமாம்கள் எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க. அப்போ பாருங்க, தொழுகையை விடுவது என்கிற எந்த ஒரு அமலை விடுவதையும் இந்த அளவுக்கு கடுமையா இல்லை. ஆனா தொழுகையை விடுவது அவன் காஃபிராகி விடுவதற்கு நிகராக இருக்கிறது என்று ஹதீஸுகள்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், என்னுடைய நபி அவர்கள் எனக்கு வசியத் செய்தார்கள். பல வசியத் செஞ்சாங்க, 7 உபதேசம் செஞ்சாங்க. அதுல ஒரு உபதேசமாக அந்த சஹாபி சொல்கிறார்கள், வலா தத்ருக்கு ஸலாத்த முத்தஅம்மிதீன, வேண்டுமென்றே நீங்கள் தொழுகையை விடாதீர்கள். வேண்டுமென்றேன்னா இல்ல ஜர்த்து நாங்க வேணும்லாம் விடலை, எங்களுக்கு வேலை இருக்கு அதனால விட்டோம், அப்படி கிடையாது. சுயநினைவு இல்லாத பைத்தியம் ஆயிட்டாலோ அல்லது படுத்த படுக்கையாகி மயக்கத்தில் போனால்தான் அது சட்டம். வேண்டுமென்றன தெரிஞ்சு தொழுகையை விட்டு விடாதீர்கள்.
ஃபமன் தரக்கஹா முத்தஅம்மிதன் ஃபகத் ஹரஜ மினல் மில்லா. யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானார். இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டா அப்போ நம்ம எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? தொழுகைக்கு எவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இன்னொரு ஹதீஸில் முஆத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்ருக்கன்ன ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன். ஃபர்லாக்கப்பட்ட இந்த தொழுகையை வேண்டுமென்றே நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஃபஇன்ன மன் தரக ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன். யார் வேண்டுமென்றே ஃபர்லான தொழுகையை விடுகிறாரோ ஃபக்கத் பரியத் மின்ஹு திம்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவரை விட்டு நீங்கிவிடும். ஒருத்தர் வேணும்னே தொழுகையை விடுறாரா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவரை விட்டு நீங்கி விட்டது, அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கி விட்டது. அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்தோ விபத்தோ அது அல்லாஹ் பொறுப்பாக மாட்டான். அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கிட்டான். அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அல்லாஹ்வுடைய பொறுப்பே நீங்கி விடுகிறது என்றால் அது எவ்வளோ பயங்கரமான விஷயம் என்பதை தாய்மார்கள் புரிய வேண்டும். இப்படியாவது தொழுதுறணும். மற்ற நேரங்களில் என்ன செஞ்சிடணும், வேலைகள் இருக்கும், நமக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கதான் செய்யும். அல் ஹாக்குமுத் தகாசுர். உன் வாயில மண்ணை போடுற வரைக்கும் இந்த பூமியில வேலை இருக்கத்தான் செய்யும். கபருக்கு போற வரைக்கும், மௌத்தார வரைக்கும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒரு வக்துக்கு ஒதுக்குறதுல இன்னும் குறைஞ்சிட மாட்டோம். சுன்னத்தை அப்புறம் தொழுதுக்கலாம், தொழுகணும். ஃபர்லுக்காவது முதல்ல நம்ம கடைபிடிக்கணும்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபாத்தத்துஹு ஸலாத்துன் ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. எவருக்கு ஒரு வேளை தொழுகை தவறி போகிறதோ அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய சொத்து செல்வங்களும் பறிபோனதற்கு ஒப்பானதாகும். ஒருத்தனுக்கு சொத்து, அவன் சேகரித்து வச்ச சொத்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க, அல்லது அமலாக்கத்துறை ஏதோ ஒரு துறை வந்து என்ன செஞ்சிருச்சு, எல்லா சொத்தையும் அள்ளிட்டு போயிருச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? இருக்கிற பங்களா சொத்து பேலன்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நடுத்தருவில் விட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு வக்து விட்டு அவனுக்கு உணர்வு வரணும். இதுக்கு சமமானது. ஒருத்தனுக்கு மனைவி மக்கள் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டார்கள், எப்படி அவனுக்கு இருக்கும்? இதற்கு சமமானதுதான் ஒரு வக்து தொழுகை அவனை தவறி போய் விடுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ எவ்வளோ கருமையான வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் கலா செய்யறதுக்கே அனுமதி இல்லை. அதாவது நம்மளை மீறி தூங்கி நம்ம ஒரு தொழுகை மிஸ் ஆயிடுச்சுன்னா கலா செய்யறது ஓகே. ஆனால் ஒருத்தர் வேணும்ட்டே 2 வக்து தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து கலா செய்தால் ஹதீஸில் வருது, ஃபக்கத் அத்தா பாபமின் அபுவாபில் கபாயிர். அவன் பெரும் பாவங்களின் தலைவாயிலிருந்து ஒரு தலைவாயிலை அவன் அடைந்து விட்டான் என்கிறார்கள். கலாவுக்கு எப்படி ஹதீஸில் வருது? ஒரே ஒரு ரிவாயத்து வருகிறது, யார் தொழுகையை பேணி தொழுகிறார்களோ அல்லாஹு தஆலா அவரை 5 விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான் வருகிறது. தாய்மார்கள் கவனிக்கணும், யார் தொழுகையை பேணி தொழுகிறாரோ அல்லாஹ் 5 விஷயத்தை கொண்டு அவங்கள கண்ணியப்படுத்துறான். முதலாவது, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை விட்டு நெருக்கடியை நீக்குகிறான். இன்னைக்கு வாழ்க்கையில நெருக்கடின்றது ரொம்ப கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, பல்வேறு சோதனைகள். ஆனால் தொழுகையை பேணி தொழுபவர்கள் யார் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நெருக்கடியை அல்லாஹ் நீக்குகிறான். முதலாவது. ரெண்டாவது, அவருடைய கபருடைய அதாபை அல்லாஹ் அவருக்கு நீக்குகிறான். அவருக்கு மௌத்தான பிறகு கபருடைய அதாப் இருக்காது. மூன்றாவது, அவருடைய அமல்களுடைய பட்டோலை அவருடைய வலது கையிலே கொடுக்கப்படும். கெட்டவர்களாக இருந்தால் இடது கையில கொடுக்கப்படும், நல்லவர்களுக்கு வலது கையிலே கொடுக்கப்படும். நான்காவது சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி இருக்கும்? ஒரு முடியை விட சன்னமாக இருக்கும், ஒரு கூர்மையான வாளை விட சன்னமாக இருக்கும். அதுல நடந்து போகணும், கீழே நரகம். அதை நடந்து போகும்போது தடுக்கி கீழே விழுந்தா கீழே நரகத்தில் விழுந்துட வேண்டித்தான். அந்த பாலத்திலே பிடிக்கிற மாதிரி சில வாய் இருக்குமா, பிடிச்சி பிடிச்சி கீழே தள்ளி விடுறோம். ஆனா யார் தொழுகையை பேணி தொழுகிறாரோ கண் இமட்டும் நேரத்தில் மின்னல் வேகத்திலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அவர் கடந்து விடுவார். இது நான்காவது. ஐந்தாவது சொன்னாங்க, கேள்வி கணக்கின்றி அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார். இந்த 5 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் யார் தொழுகையை பேணுகிறாரோ அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் நம்மையும் கண்ணியப்படுத்துவானாக. அல்லாஹ் நாமும் வாழ்க்கையிலே உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தொழுகையை பேணி தொழுது இந்த 5 விஷயத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அடுத்து சொன்னாங்க, யார் தொழுகையில பொடுப்போக்காக இருக்கிறார்களோ
15 விதமான தண்டனை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பான். எத்தனை தண்டனைங்க? 15 தண்டனை. ஹதீஸ்ல வருது. அதுல 5 தண்டனை துன்யால கிடைக்கும், 3 தண்டனை மௌத்தாகும் போது கிடைக்கும், இன்னொரு 3 தண்டனை கபர்ல கிடைக்கும், இன்னொரு 3 தண்டனை கபர்ல இருந்து வெளியே வரும்போது கிடைக்கும். துன்யால அவனுக்கு ஏற்படுற 5 தண்டனைகள் அறிவிப்புல வருது. முதலாவது, அவனுடைய வாழ்க்கையில பரக்கத்தே போயிடும். சம்பாதிப்பான், காலில இருந்து மாஞ்சி 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 வேலை பார்ப்பாங்க, ஆனா வாழ்க்கையில பரக்கத்தே இருக்காது. பரக்கத்துல தெரியுது, அபிவிருத்தியே இருக்காது, முசீபத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். தொழுகையை விட்டா மொத்த குடும்பத்துக்கும் முசீபத்து தான். முதலாவது அவனுக்கு சோதனை, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான். ரெண்டாவது, அவனுடைய முகத்திலே நல்லடியார்களுடைய பிரகாசத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டுருவான். முகத்தை பார்த்தாலே வில்ல மாதிரி இருப்பான், முகத்துல பிரகாசம் இருக்காது, நல்லடியார்களுடைய பிரகாசம் இருக்காது. மூன்றாவது, அவன் செய்யற எந்த அமலுக்கும் அவனுக்கு கூலி கொடுக்கப்படாது, காரணம் அவன் தொழுகையை விட்டதுனால. நாலாவது சொல்றாங்க, அவன் செய்யக்கூடிய துவா வானத்திற்கு உயர்த்தப்படாது, துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் அல்லாட்ட கையேன் துவா செஞ்சேன், அல்லா என் துவா ஏற்றுக்க மாட்டான், கஷ்டத்தை போக்க மாட்டான், கடனை அடைக்க மாட்டான், எவ்வளவுதான் துவா செய்யறது, அல்லா துவாலாம் ஏற்றுக்க மாட்டான், ஏன்னா தொழுகையில பேணிக்க இல்லை. ஐந்தாவது சொல்றாங்க, அவனுக்கு நல்லடியார்களுடைய துவாவிலே எந்த பங்கும் இருக்காது, அவனுக்கு நல்லவங்க துவாவை செய்ய மாட்டார். இது அல்லாஹ் துன்யாவிலே கொடுக்கிற தண்டனை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த தண்டனையை விட்டு. ரமலான் பயிற்சி காலம், இதற்கு பிறகு நாம தொழுகையாளியா மாறிடணும். சரி, மௌத்தாகும் போது என்ன தண்டனை சொன்னோம்ல? 3 தண்டனை. முதலாவது, அவன் இழிவாக மரணிப்பான். மௌத்தாகும் போது எப்படி மரணிப்பான்? இழிவான நிலையிலே மரணிப்பான். இரண்டாவது ஹதீஸ்ல வருது, அவன் பசித்தவனாக மரணிப்பான். மூன்றாவது, யார் தொழுகையை பேணவில்லையோ அவன் தாகித்தவனாக மரணிப்பான். கடலளவு அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் தாகம் தீராது, தாகித்த நிலையில் துடிதுடித்து அவன் மௌத்தாகுவான் என்றார்கள். அல்லாஹ் இந்த 3 கஷ்டத்தை விட்டு பாதுகாக்கணும். சக்கராத்துள்ள ஏற்படுற கஷ்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. மௌத்தாகிறவங்க பக்கத்துல போய் உட்காந்து பாருங்க, தெரியும் அதனுடைய கஷ்டம். ரூஹு வெளியே போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. உயிருள்ள ஒரு ஆடை தலைகீழ தொங்க விட்டு அதன் தோலை உரித்தால் அந்த உயிருள்ள ஆடு எப்படி துடிக்குமோ அதே போன்றுதான் உங்கள் உடலிருந்து ரூஹை கைப்பற்றுகிற போது உங்களால் உடல் துடிக்கும். ஒரு ஆடு அறுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அதனோட தோல்லாம் அப்படியே அசையும், பார்த்துருக்கீங்களா? அறுக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க, அந்த உயிர் ஊசலாடு, இப்படித்தான் இருக்கும். அடுத்து ஹதீஸ்ல வருது, சரி கபர்ல என்ன அவனுக்கு தண்டனை அப்படின்னா, அவனுடைய கபர், தொழுகை இல்லாதவனுடைய கபரை அப்படி அவனுடைய கபர் அப்படி நெருக்கும், அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு பாசக்கார பிள்ளையா இருந்தாலும் கபர்ல அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் போயிடுவாங்க. கபர் அப்படியே நெருக்கும். எந்த அளவுக்குன்னா உன்னுடைய எலும்புகள் அப்படியே நெருங்கி அப்படி இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது முதலாவது கஷ்டம். ரெண்டாவது, அவனுடைய கபரிலே நெருப்பு மூட்டப்படும், இரவும் பகலும் அந்த நெருப்பு எரியும். அந்த நெருப்பினால் தொழுகை ஒழுங்காக தொழுகாதவனுடைய கபரிலே அவன் வேதனை செய்யப்படுவான். மூன்றாவது, அவனுடைய கபரில் ஒரு பாம்பு சாட்டப்படும். அந்த பாம்பை பற்றி அந்த ரிவாயத்துல வருது, அந்த பாம்பினுடைய நெகம் இரும்பால் ஆனது, அதனுடைய கண்கள் நெருப்பிலால் ஆனது, அதனுடைய அந்த நெகத்தினுடைய அளவு ஒரு நாள் நடந்து போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு நெகம் பெருசா இருக்குமா. அந்த அந்த பாம்பு சொல்லுமா, டே மனுஷா, அல்லாஹ் உனக்காகத்தான் என்ன படைச்சிருக்கிறான், உன்னை அதாப் செய்யறதுக்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சொல்லும் போது அதனுடைய சத்தம் ஒரு இடியினுடைய சத்தம் இருந்தால் எப்படி பயப்படுவோம், அந்த மாதிரி அந்த பாம்புடைய சத்தம். அந்த பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? சுபுகு தொழுகையை வீணடிச்சதுக்காக, சுபுகு தொழுகாம தூங்கினல்ல, சுபுகுல இருந்து லொஹர் வரைக்கும் வேதனை செய்யுமா. லொஹர் தொழுகையை தொழுகாதற்கு லொஹர்ல இருந்து அசர் வரைக்கும் வேதனை, அசர் தொழுகையை தொழுகாதற்கு மக்ரிப் வரைக்கும் வேதனை, மக்ரிபை விட்டதுக்கு இஷா வரைக்கும் வேதனை, இஷா விட்டதுக்கு ஃபஜ்ர் வரைக்கும். இப்படி அந்த பாம்பு சாடிக்கொண்டே இருக்கும் என்று இந்த ரிவாயத்தில் வருது. அல்லாஹு அக்பர், எவ்வளவு மோசமான நிலை. அதை தாங்குற சக்தி இருக்குதா? நமக்கு சின்னதா காயம் பட்டாலே தாங்க முடியல, அல்லாஹ் அம்மான்னு கத்துறமே. இவ்வளவு கொடூரமான வேதனை ஹதீஸ்ல வந்த பிறகு நாம இன்னும் தொழுகையாளியா மாறல அப்படின்னா எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்றதை யோசிக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. நீ மௌத்தா போன பிறகு கியாமத்து நாள்ல உன்னிடத்திலே கேட்கப்படுகிற முதல் கேள்வி உன்னுடைய தொழுகையை பற்றி தான்.
நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச, வீடு கட்டிட்டு வந்தியா, குழந்தை குட்டிக்கு வீடு கொடுத்துட்டு வந்தியா, இதை பத்திலாம் கேள்வி கிடையாது. உன்னுடைய தொழுகையை பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ தொழுகை சரியாகிவிட்டால் ஒரு மனிதனுக்கு அவன் வெற்றி அடைந்து விடுவான், அவன் ஜெயித்து விடுவான். ஒருவனுடைய தொழுகை சரியாகிவிட்டால் அவன் வீணாகி போடி விடுவான் என்று ஹதீஸ்ல வருது. ஒரே ஒரு நிகழ்வோடு பதிவு செய்கின்றேன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே உமர் ரலியல்லாஹு ஒரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயதான மூதாட்டி ஒரு சொம்பிலே பால் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு வருகிற போது தட்டி விட்டுட்டாங்க, பால் கீழே விழுந்துருச்சு. பால் கீழே விழுந்தோன்னு பூமி அந்த பாலை உறிஞ்சி கொண்டது. பொதுவாக வயசானவங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பால் கொட்டிச்சுமா தெரியாம இது பண்ணிட்டேன், வேற பால் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அந்த மூதாட்டி சொன்னாங்க, இல்லை இல்லை, எந்த பால் கொட்டுச்சோ அந்த பால் தான் எனக்கு வேணும்னு அந்த அம்மா. எந்த பால் கீழே கொட்டுச்சோ அந்த பால் தான் வேணும். பூமி உறிஞ்சிருச்சு. அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ் கராமத் என்கிற அற்புதத்தை கொடுத்திருந்தான். பூமியை பார்த்து உமர் ரலியல்லாஹு ஒரு கட்டளை சொன்னாங்க, பூமியே, நீ உறிஞ்சிய பாலை திருப்பி நீ கொடுக்காவிட்டால் உன்னிடத்திலே தொழுகாதவனுடைய ஜனாசாவை அடக்கம் பண்ணி விடுவேன் என்று அந்த பூமியை பார்த்து சொன்னாங்க. அந்த பூமி பயத்திலே உறிஞ்சிய பாலை கக்கியது என்று அந்த விரலாட்ட நிகழ்விலே வருகிறது. அல்லாஹு அக்பர். நீ தொழுகையாளியா இல்லைன்னா பூமி கூட உன் உடம்பை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் தாய்மார்கள், சகோதரிகள், நீங்களும் தொழுக வேண்டும். நீங்கள் நினைத்தால் உங்கள் கணவன்மார்களையும் தொழுகையாளிகளாக ஆக்க முடியும், உங்கள் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்க முடியும். அடிங்க, தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, தொழுகைக்கு அடியுங்கள் என்று. இன்னைக்கு எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய தாயார் அப்படி அடித்தார்கள். அந்த அடி தான் நம்மளை தொழுகையாளி ஆக்குச்சு. ஒரு வக்து மிஸ் ஆயிட்டா அந்த அடி வாங்கின அடி இன்னைக்கு கண்ணுக்குள்ள நிற்கிது. நம்ம என்ன செய்வோம், சின்ன பிள்ளையில விளையாட்டுத்தனமா, எங்கள் ஊரெல்லாம் தெருவுக்கு பள்ளிவாசல், 25 பள்ளிவாசல், தடிக்கு விழுந்தாலே பள்ளிவாசல் தான், வேற வழியில் தொழுது ஆகணும். ஆனால் விளையாட்டு ரூபத்தில் அசரில் போய் விளையாண்டுட்டு மக்ரிப் வரைக்கும் விளையாடுவோம். மக்ரிப் பாங்கு சொன்னது காதில் உழுகாது, அவ்வளோ பெரிய ஊர்லையும் கூட. ஏன்னா விளையாட்டு மோகத்தில் மக்ரிப் தொழுது கட்டை அடிச்சுட்டு டப்புன்னு வந்துடுவோம். அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சொல்கிறேன், கண்டுபிடிச்சிருவாங்க, தெரிஞ்சிடும். அவனை அன்னைக்கு ரவுண்டு கட்டுறது தான். அடினாலும் உங்கள் விட்டு அடி இல்லை, கட்ட பேண்ட்டில் அடி விழுகும். அடித்த அடியில் அம்மா நான் தொழுதுறேம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேம்மா. அன்றைக்கு அப்படி அடித்த அடி ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு, வக்து வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பள்ளிவாசல் பக்கம் போக ஆரம்பிச்சு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை நமக்கு அல்லாஹ் யதார்த்தமாக தொழுகை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். தாய்மார்கள், நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளை தானே, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பிஞ்சிலிருந்து நீங்கள் வளர்க்க அதற்கான முயற்சி எடுங்கள். நீங்கள் மௌத்தா போன பிறகும் கூட உங்களுக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக அது மாறும். அதனால எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதுக்கு நம்ம முதல்ல தொழுகணும். நம்ம ஓப்பி அடிச்சு அப்படின்னா நாம பிள்ளை எப்படி தொழுகையாளியா மாறும்? நம்ம சரியில்லைன்னா வீடு சரியாகாது, பிள்ளைங்க சரியாக மாட்டாங்க. நம்ம தொழுகையாளிகளாக வீட்டில் மாறணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதானுடைய பயிற்சியின் மூலமாக இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் இன்ஷா அல்லாஹ் தொழுகையாளியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் மௌத் இருக்கிற வரைக்கும் தொழுகையாளிகளாக நாம் மாறிவிட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய பொருட்டால, இந்த தராவீஹினுடைய பொருட்டால தொழுகையாளிகளாக உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் தொழுகையை விடுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக என்ற மேலான துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய குழந்தைகள்
சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக விபத்திலான மரணத்தை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. உன்னுடைய மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யார் மன்னிக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் யாரால் எங்கள் மீது இரக்கம் காட்ட முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய கணவன்மார்களை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே எல்லோரையும் தொழுகையாளியாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக உன்னை திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹராம் இருந்தால் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் ஹராமான உணவு எங்களிடத்தில் சென்றால் யா அல்லாஹ் அதை நீ வாந்தியின் மூலமாக வெளியேற்றி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டியை கொடுப்பதையும் வட்டி வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடன் தொல்லையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடனாளியாக மரணிப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கபருடைய வேதனையை எங்களால் தாங்க முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ நினைத்தால் எங்களை தொழுகையாளியாக மாற்ற முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் போதை பழக்கத்திற்கும் தவறான விஷயங்களுக்கும் மோசமான முறையிலே அடிமையாகி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான முறையிலே வளர்ப்பதற்கு அருள் புரிந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் போன்களிலும் கேம்களிலும் சினிமாக்களிலும் அடிமையாகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கண் திருஷ்டியை விட்டும் சூனியத்தை விட்டும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பெண்களை ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் பெண்களை பேணுதலானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டு எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களே சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ அங்கு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீனத்திலே போரை நிறுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் அங்கு பச்சிளம் குழந்தைகள் ரத்தம் தோய்க்கப்பட்டு கொல்லப்படுவதை நிறுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் அங்கு நிம்மதியான வாழ்க்கையை திருப்பிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் தேர்தலிலே நல்ல வெற்றியை, நல்ல இஸ்லாமியர்களுக்கு சார்பான அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல ஆட்சி இந்தியாவிலே மலரச் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் யார் இந்திய இஸ்லாத்திற்கு சட்டத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்களோ அவர்களை நீ தோற்கடித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல வெற்றியை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மற்ற சமுதாயத்தோடு அன்போடு பாசத்தோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய ஊர்களிலே மதரசாக்களை ஹயாத்தாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சின்ன வயதிலே குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் நிலைப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை ஏற்படுத்த அமீர் அலிஜி அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த வருடம் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய மதரசாவிலே யாரெல்லாம் 10th 11th 12th எழுதுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆல் பாஸ் ஆகி நல்ல மதிப்பெண் இருப்பதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கச் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ
எதை கேட்காம எங்களுடைய உள்ளங்களில் ஹாஜத்துகளாக இருக்கிறதோ இந்த ரமலானுடைய பொருட்டால், நபி அவர்களுடைய பொருட்டால், குர்ஆனின் பொருட்டால், நோம்பின் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வ கீனா அஸாபன்னார். या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मक़ासिदना वस्मह लना मा मदा या वासिअल करम सल्लल्लाहु तआला अला खैर खल्क़िही सय्यिदना मुहम्मदिन व आलिहि व अस्हाबिहि अजमईन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि वसल्लम। अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு। தினமும் நடைபெறக்கூடிய பயானும் தொழுகையும் யூடியூப் சேனலில் அத்தாயி டேலண்ட் ட்ரெஷர் அப்படின்ற யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்படுகிறது. தினமும் பயான் அதில் பதிவு செய்யப்படுகிறது, துவாவும் அதில் அப்லோட் செய்யப்படுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் யூடியூப்பில் அத்தாயி டேலண்ட் ட்ரெஷர் என்கிற சேனலில் சர்ச் பண்ணி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.